வணக்கங்க. நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி ஒரு டாபிக் பேச போகிறோம். என்னடா இவ்வளவு நாளாக ட்ராவலாக் பற்றி வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன், சடனாக ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி எப்பா கணேசா சேனலில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் சம்மந்தமான ஒரு டாபிக் நம்ம ஒன்னஸ் பற்றி பார்த்தோம். ஸோ இன்னைக்கு என்ன டாபிக்னா, ஒரு மனித நேயத்திலிருந்து ஆன்ம நேயத்தை நோக்கி, அதாவது ஹியூமனிட்டி டு சோல்ஃபுல்னஸ். ஸோ இது நம்ம குரு வள்ளலார் இருக்கார் இல்லைங்களா, ராமலிங்க அடிகளார், அவர் திருவருட்பால சொல்லியிருக்கிற ஆன்ம ஒழுக்கம் ஆன்ம லாபத்தை பற்றி தான். ஸோ நம்ம இவ்வளவு நாளாக ஒரு மனிதனையும், அதாவது சக மனிதனை எப்படி ட்ரீட் பண்ணணும், நம்மளை மாதிரியே ட்ரீட் பண்ணணும், அன்பு செலுத்தணும், கருணை காட்டணும் அப்படின்னு தான் நாம் பல காலமாக வந்திருக்கோம். ஸோ இப்போ அடுத்து எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல பார்க்கணும். அதாவது நமக்குள்ளே இருக்கிற ஆன்மா தான் பல உயிர்களுக்குள்ளேயும் இருக்குது அப்படின்னு எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல பார்க்குற நிலைக்கு நாம் மூவ் ஆகிறது தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஹியூமன் கான்சியஸ்னஸ். ஸோ நம்ம அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம், ஓகேவா? தமிழகத்தில் ஆகட்டும், இந்தியாவில் ஆகட்டும், ஏன் இந்த உலகம் ஃபுல்லாக ஆகட்டும், பல ஞானிகள், பல சித்தர்கள், பல குருட்கள் நமக்கு திருமுறைகளை நமக்கு ஒரு மனித குலத்திற்கான ஒரு வழிகாட்டுதலாக கொடுத்துட்டு போயிருக்காங்க. பட் ஆனால் அதையெல்லாம் புரிஞ்சு நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்த கூடியதாக இருக்கானா அவ்வளவு எளிதாக இல்லை. பட் வள்ளலாரோட சிறப்பு என்னன்னா, அவர் எழுத திருமுறையான திருவருட்பாக்கு அவரே உரைநடையும் கொடுத்து, அதிலிருந்து எப்படி நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு, ஒரு சக மனிதர்களும் எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு அதை வாழ்க்கையில் செயல்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் அவரோட தனிச்சிறப்பு. ஸோ இதுதான் திருவருட்பாவோட உரைநடை புஸ்தகம். ஸோ நான் இதிலிருந்து தான் ஆன்ம நேயம், ஆன்ம லாபம், ஆன்ம ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் அப்படிங்கிறது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். வள்ளலார் அவர்கள் சுத்த சன்மார்க்கம் அப்படிங்கிற ஒரு ஒரு மார்க்கத்தை நமக்காக விட்டுட்டு போயிருக்காரு. அந்த சுத்த சன்மார்க்கத்தில் ஒரு முக்கியமான இது என்னன்னா ஜீவகாருண்ய ஒழுக்கங்க. அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் தான் கடவுள் வழிபாடு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஜீவகாருண்ய ஒழுக்கம்னா என்னன்னா, எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல பார்க்கறது தான் அப்படிங்கிறது கிறிஸ்டல் கிளியரா சொல்லிடலாம். ஸோ ஜீவகாருண்ய ஒழுக்கத்துல அவர் முக்கியமா சொன்னது என்னன்னா, உலகத்துல மனித பிறப்பை எடுத்த நம்ம எல்லாருமே இந்த பிறப்பினால் அடையத்தக்க ஆன்ம லாபத்தை காலமுள்ள போதே அறிந்து அடைய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த ஆன்ம லாபம்னா என்ன அப்படின்னா, எல்லா அண்டங்களையும், எல்லா புவனங்களையும், எல்லா பொருள்களையும், எல்லா ஜீவர்களையும், எல்லா ஒழுக்கங்களையும், எல்லா பயன்களையும் தமது பூரண இயற்கை விளக்கமாகிய அருட்சக்தியால் தோன்றி விளங்க விளக்கம் செய்விக்கின்ற இயற்கை உண்மை வடிவினராகிய கடவுளின் பூரண இயற்கை இன்பத்தை பெற்று எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைப்படாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வை இந்த மனித பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபம் என்று உண்மையாக அறிய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது மூலமா என்ன தெரியுதுன்னா, நம்மளை படைச்ச இல்லை இந்த எல்லா அண்டங்களையும், அந்த அந்த அண்டங்கள்ல இருக்கிற எல்லா புவனங்களையும், எல்லா உயிர்களையும் படைச்சது அந்த இறைவன் தான். அப்போ நம்மளை படைச்ச இறைவன் தான் நமக்குள்ள அந்த ஆன்மாங்கிற ஒரு பொருளை, ஒரு கருப்பொருளை வச்சிருக்கிற இறைவன் தான் எல்லா உயிர்களையும் அதே ஆன்மாங்கிற ஒரு உருப்பொருள் கருப்பொருளை வச்சிருக்கான். அப்படிங்கிற போது நம்ம எல்லா உயிர்களையும் நம்மளோட உயிர் போலேயே பார்க்குற அந்த ஆன்மலாபத்தை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உணர்ந்து அறிய வேண்டும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ நம்ம ஆன்மலாபம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஆன்மலாபம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஆன்ம உருக்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆன்ம உருக்கம்னா என்னன்னா, ஒரு ஜீவனை கொன்று ஒரு ஜீவனுக்கு மாமிசத்தால் பசியாற்றுதல் ஜீவகாருண்யம் ஒழுக்கமே அல்ல என்றும், கடவுள் சம்மதமும் அல்ல என்றும், இயற்கைக்கு முழு விரோதம் என்றும் அறிய வேண்டும் அப்படிங்கிறாரு. ஸோ இதை அறிஞ்சுக்கிறது தான் ஆன்ம உருக்கம். ஏன் அப்படின்னா, எல்லா ஜீவர்களும் இயற்கையுண்மை ஏகதேசங்களாகிய கடவுள் இயற்கை விளக்கமாகிய அருளுக்கு இடமாக இருக்கின்றபடியாலும், கடவுள் இயற்கை விளக்கம் மறைபடும் போது ஜீவத்தன்மை இல்லாதபடியாலும், கடவுள் இயற்கை விளக்கமும் ஜீவன் இயற்கை விளக்கமும் ஒன்றோடொன்று மாறுபடாததாலும், கடவுள் இயற்கை விளக்கமும் ஜீவன் இயற்கை விளக்கமும் அந்தந்த தேகங்களிலும் விளங்குகின்றபடியாலும், ஒரு ஜீவனை வதைத்து அதனால் மற்றொரு ஜீவனுக்கு பசியாற்றுதல் ஜீவகாருண்ய ஒழுக்கத்திற்கு முழு விரோதம் என்று அறிய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது கிறிஸ்டல் கிளியர் இல்லையா? ஸோ நமக்குள்ள இருக்கிற ஆன்மாங்கிற ஒரு பொருள் கருப்பொருள் தான் மற்ற உயிர்களுக்குள்ளேயும் இருக்கு. அப்படிங்கிற போது அந்த உயிரை கொண்டு இன்னொரு உயிருக்கு நம்ம பசியாற்றுதலோ இல்லை நம்ம உயிருக்கான பசியாற்றுதலோ எப்படி நியாயமாகும்?
ஸோ இதுதான் வந்து ஆன்ம லாபம், ஆன்ம ஒழுக்கம், ஆன்ம நியாயம் அப்படிங்கிறது வந்து வள்ளலார் அவர்கள் நமக்கு ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக சொல்கிறாரு. ஏன் கிறிஸ்டல் கிளியர் அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி சொல்கிறேன்னா வந்து திருவருட்பால வந்து ஃபுல்லாக வந்து ஜீவகாருண்யம் தான் வந்து கடவுள் வழிபாடுங்கிறத வந்து உணர்த்திக்கிட்டே இருப்பார். அந்த ஜீவகாருண்யத்தில் வந்து நாம் இன்னொரு உயிரை கொன்று இன்னொரு உயிருக்கு பசியாற்றுதல், அதாவது புலை கொலை மறுத்தல் வந்து முக்கியமாக சொல்லப்பட்டு இருக்கு. அதை மறுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம ஆன்ம லாபத்தையும் ஆன்ம உருக்கத்தையும் வந்து அடைய முடியும் அப்படிங்கிறத வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பார். த்ரூ அவுட் த ஹிஸ்ட்ரி நம்ம வரலாறை திரும்பி பார்த்தோன்னா வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியோட ஹையஸ்ட் பாயிண்ட், அதாவது ஆன்மீகத்தோட உயர்நிலை என்னன்னா பிரம்ம ஞானத்தை அடையிறது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் சுத்த சன்மார்க்கத்தில் வந்து பிரம்ம ஞானத்தில் இருந்து தான் வந்து ஆன்மீகமே ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்னா என்ன, பிரம்ம ஞானம்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, அந்த ஆன்ம லாபம், ஆன்ம உருக்கம், ஆன்ம நேயம், அதுதாங்க பிரம்ம ஞானம். ஸோ இந்த ஆன்ம ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, யானை முதல் எறும்பு ஈராக தோன்றிய சரீரங்களில் உள்ள ஜீவான்மாவை திருச்சபையாகவும் அதனுள் பரமான்மாவை பதியாகவும் கொண்டு யாதும் நீக்கமர எவ்விடத்தும் பேதமற்று எல்லாம் தானாக நிற்று. ஸோ நமக்குள்ள அந்த ஆன்ம ஒழுக்கத்தை கடைப்பிடிச்சு ஆன்ம லாபத்தை அடைஞ்சு ஆன்ம நேயத்தை அதிகப்படுத்தி எல்லா உயிரையும் தன்னுயிர் போல் பார்க்க ஆரம்பிக்கிறது தான் வந்து அந்த உயர்நிலையான பிரம்ம ஞானம். ஓகேவா? இந்த அறிவு தான் வந்து ஒரு ஒரு கடவுள் அறிவு, ஒரு பிரம்ம ஞானம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஞானத்தில் இருந்து தான் வந்து திருவருட்பாவோட அடுத்த ஸ்டேஜஸே அவர் சொல்கிறாரு. ஸோ எல்லாருமே வந்து இதை உணர்ந்துட்டு மனித நேயத்திலிருந்து நாம் வந்து அடுத்த உயர்நிலையான ஆன்ம நியாயத்துக்கு வந்து நாம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஒரு கலெக்டிவ் கான்சியஸ்னால அறிஞ்சு மூவ் ஆகிறது தான். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ்க, கொல்லா நெறியை குவளையமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெருகுக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். யப்பா கணேஷா சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. நாம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.